இஸ்ரேலோட ராணுவம் லெபனானோட சிட்டி பெனிட் ஜெபிலா அந்த சிட்டியை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இவாக்குவேஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அந்த பகுதிகளை தாக்குதல் பண்ணி அதை கேப்சர் பண்ணலாம். பீரூட்டோட தெற்கு பகுதி, ஸோ அந்த இடத்துல லெபனானோட தெற்கு பகுதி எல்லாமே இவாக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பண்ண இவாக்குவேட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் மிக பெரும் அளவுல இருக்கும் அப்படிங்கிறதோட எதிர்பார்க்கப்படுது. அது லெபனானோட தெற்கு பகுதி. இஸ்ரேலோட அக்ரஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்லாம், சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா? அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி வருது. ஆல்ரெடி இன்னும் பார்ட்டிசிபேஷன் போல அப்படிங்கலாம் சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் எப்படி ஈரான் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேலோட படை தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகள்ல அதிகப்படியான வீரர்கள குவிச்சிருக்காங்க. அங்க தோராயமா 30,000 பாப்புலேஷன் கிட்ட இருக்கலாம். அவங்களுக்கு நிலைமை என்ன ஆகும்? ஆல்ரெடி தாக்குதல் பண்றதுனால 300 லெபனீஸ் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 1100 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க. 2 நாளா ஹெவியான அட்டாக் இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, திரும்பவும் ஒரு மேசிவான ஒரு எஸ்கலேஷன் அப்படிங்கும்போது, எப்படி லெபனான் அப்புறம் ஈரான் எஸ்கலேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய தகவல்கள் வச்சு அடுத்தது பேர்ல பார்க்கலாம். பட் ஆனா இப்போ ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறனால இந்த சைடுல இருந்து அட்டாக் பண்ணாமலாம் இல்ல. இவங்களும் அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹிஸ்புல்லா வந்து பண்ண எஃபிவி ட்ரோன்கள பயன்படுத்தி வந்து பண்ண தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த இஸ்ரேல் பக்கி யூஸ் பண்றாங்க இல்லையா? நம்ம எப்படி ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில பார்த்தோம். ஏன்னா டேங்குகள் அதிகமா செலவாகுது. இப்ப வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புரொடெக்ஷன் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அதிகப்படியான உயிர் சேதங்கள் இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ பக்கீஸ் வந்து பார்த்தா அதிகமா இஸ்ரேல் தரப்பு வந்து யூஸ் பண்றாங்க. டேங்குகள்ல அதிகப்படியா சேதங்கள சந்திக்கிறதுனால இது போல. ஏன்னா கம்மியான வீரர்கள் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வல்ஸ் விட்டு வராங்க அப்படின்னா, ஈஸியா போய் டிப்ளாய் பண்றதுக்கு இருக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிய ரஷ்யா, உக்ரைன்ல ஃபாலோ பண்றாங்க. பட் அது எப்படி லெபனான்ல அது அப்ளை ஆகும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். ஸோ இஸ்ரேலோட கிளியரான அப்ஜெக்டிவ் லெபனானோட தெற்கு பகுதி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த சமயத்துல பாகிஸ்தான் மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அக்ரஷன நிறுத்தப்பா அப்படிங்கிறது போல வந்து பண்ண எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. இந்த இடத்துல அமைதியா இந்த ரீஜன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. அப்படிங்கிற போல பாகிஸ்தான் கடும் கண்டனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட அக்ரஷனுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த அமைதிக்கான ஒப்பந்தத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சீர்குலைக்கிற மாரி இருக்கு. உலக சமுதாயமே, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஜெலன்ஸ்கி அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெர்ம்ஸ் பாகிஸ்தான் தரப்புலருந்து யூஸ் பண்றாங்க. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சீக்கிரமா வந்து ஆக்ஷன் எடுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. லெபனான் மேல தாக்குதல் பண்றத இது பண்ணுங்க. அதிகமான சிவிலியன்ஸ் இங்க போறாங்க. லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து. இதுவும் பாகிஸ்தான் தரப்புலருந்து. அடுத்தது துருக்கி தரப்புலருந்து. என்னங்க இஸ்ரேல் வந்து இத்தன நாளா காசால ஜெனோசைட் பண்ணாங்க. இப்ப அத எக்ஸ்டெண்ட் பண்ணி லெபனான்ல பண்றாங்க. அவ்வளோதான். அப்படிங்கிறது போல துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரான ஹகான் ஃபிடான் அவர்கள் தரப்பின் செய்திகள். ஏன்னா, இஸ்ரேல் அவங்களோட எக்ஸ்பான்ஷன் மைண்ட் செட்ட என்னைக்கு விடுறாங்களோ, அப்பதான் இது நிக்கும். அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல அமைதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா? அப்படிங்கிறது கேள்வி அப்படிங்கிறத கூட அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். ஏன்னா, லெபனான்ல ஹிஸ்புல்லாவ மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒயிட் ஹெல்மெட்ஸ் அதாவது ப்ளூ ஹெல்மெட்ஸ் ஒயிட் ஹெல்மெட்ஸ் வேற, ப்ளூ ஹெல்மெட்ஸ். ஐநா சபையோட படைகள் இருப்பாங்க இல்லையா? யுஎன்னோட அமைதி படைகள். அவங்க மேலயும் தாக்குதல் பண்றாங்க. கானா, பிரான்ஸு பல நாடுகளோட வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அங்கேயும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க அமைதி படைகள் மேலயும் அட்டாக் பண்றாங்க. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். உலக சமுதாயம் என்ன செய்யும்? எதுவும் செய்யாது. இதற்கு முன்னாடி காசாவில் என்ன செய்தது? அதே தான் இங்கும் செய்யும். அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். பார்ப்போம். இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். இஸ்ரேல ஸ்டாப் பண்ணா அதுக்கு ஒரே ஆப்ஷன் ஈரான் தான். ஸோ ஈரான இப்ப சீஸ்ஃபயர்ன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணிக்கிறார் ஜேடி வான்ஸ் அவர்களுக்கு. அதான் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமி வந்து நெத்தன்யாகு அவர்கள வந்து கொல்றதுக்காக அவங்க அலோவ் பண்றாங்க அப்டின்னா, அது டிப்ளோமசியும் கொல்றாரு அதுக்கும் அலோவ் பண்றாங்க அப்டின்னா, அது அவங்களோட சாய்ஸ் தான். ஆனா, அது நாங்க நெனைக்கிறேன் அது ஒரு டம்மான ஒரு ஐடியான்னு. ஆனாலும் பரவால்ல. அது போல ஒண்ணு யோசிக்கிறாங்க. நாங்க பிரிப்பேர் பண்ணி தான் இருக்கோம் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ ஈரான் எல்லாத்துக்கும் பிரிப்பேர் ஆகி தான் இருக்காங்க. இது போல ஒரு டிசீவிங் ஒரு ஏமாத்தக்கூடிய வேலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பாம அதுக்கான விஷயங்கள் குடுக்காம செஞ்சாங்கன்னா பரவால்ல. ஏன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தா சீஸ் ஃபயர் அப்படிங்கிற சொல்லிட்டு லெபனான் மட்டும் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்கா ஏதாவது செய்யணும். நீங்க இந்த பகுதியிலேருந்து போங்க அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போனா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்டோட கருத்துக்கள். நடக்குதா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா, இப்ப ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம போன பதிவுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கன்ஸே படுங்காண்டாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள வச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது டக்கர் கால்சன் அவர்கள்.
டக்கரா இன்டர்வியூ எடுப்பார், டக்கரா பேசுவார். ஸோ இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் எதிர்த்திருந்தார். ஆனா இவங்க எல்லாருமே ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடினமா வேலை செஞ்ச ஒரு நபர்கள். இவங்கள யூஸ் பண்ணி மிதிச்சு மேல ஏறி வந்ததுக்கு அப்புறமா இவர உதைக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் அமெரிக்க மக்களுக்குள்ளேயே. இப்ப டக்கர் கால்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, இது ஈரான் மேல அணு ஆயுதத்த போட்டுருவாங்க போல தெரியுதே ட்ரம்ப் அவர்கள். அவருக்கு முன்னாடியே சொன்னாரு. இது போல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாங்கன்னா ரிசைன் பண்ணிருங்க. அவரையே ஐடென்டிஃபை பண்ணிக்க சொல்லுங்க கோட்ஸ. எல்லாம் ரிசைன் பண்ணிருங்க. ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அக்ரஷன் காட்டுறாங்கன்னா ரிசைன் பண்ணுங்க. ஜெனரல்ஸ்லாம் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற டக்கர் கால்சன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுபோல ஒரு விஷயங்கள் நடந்தா தான் இது எஸ்கலேட் ஆகாம இருக்கும். 3ஆம் உலகப் போர் நடக்கிறதுங்கிறது ஒரு ஒரு விஷயம். ஆனா அணு ஆயுத போர் நடக்குதுங்கிறது வேற விஷயம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிக்கணும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்கர் கால்சன் அவர்கள்லாம் ரொம்ப எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கிறது போல. ஸோ பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதுல நேத்திக்கு நாட்டோட சீஃப் வந்திருந்தாரு. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. ஃபன்னியான திங்ஸ் தான். நாட்டோலருந்து வித்ட்ரா பண்ணிருவேன். நாட்டோ வேஸ்ட் எங்களுக்கு வேணுங்கிற நேரத்துல பண்ணல அப்படிங்கிற போல, ரூத்தி அவர்கள் கிட்ட காண்டா பேசினார் ட்ரம்ப் அவர்கள். அதில நெறைய விஷயம் நடந்தது. இதுல ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அல்டிமேட்டா என்ன அங்க ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குன்ற விஷயங்கள், ஜெர்மனோட மீடியாக்கள் தரப்புலருந்து வந்திருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ ஓப்பன் பண்றதுக்கு யூரோப்பியன்ஸ் ட்ரூப்ஸ் அனுப்புவாங்களா? மாட்டாங்களா? அனுப்பியே தீரணும் அப்படிங்கிற டிமாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோவோட சீஃப் வந்து யூரோப்பியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணியிருக்கிறார். அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இல்ல அப்படின்னா நான் நாட்டோலருந்து வித்ட்ரா பண்ணிருவேன். அமெரிக்க ட்ரூப்ஸ்லாம் யூரோப்லருந்து எடுத்துருவேன்னு சொல்லிட்டு, இது இல்ல அது ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கிறது போல, ஒரு மிரட்டல வச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போல. அதுவும் ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் வந்து பண்ணா நாங்க ரெடியா இருக்கோம். ஜாயிண்ட் மிஷன் ஸ்ட்ரெய்ட்ல பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல. ஆனா அதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஐநா சபையில ஒப்புதல் வாங்குங்க. எல்லாம் சேர்ந்து ஒண்ணா இணைஞ்சு பண்ணலாம். அப்படி இல்லையா, சீஸ் ஃபயர் போட்டு அங்க ஒரு அக்ரீமென்ட்ட கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம அத செய்யலாம். அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புலருந்து கேட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு, பிரச்சனை இல்லாத போது அங்க ராணுவத்த கொண்டு வந்து நிப்பாட்டுனாங்கன்னா, அவங்க புரொடெக்ஷனுக்கு ஒரு வழி இருக்கு. அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னா, எப்படி இழப்புகள் தானே அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்களோட ஒரு விஷயம். நீங்க சொல்லாம கொள்ளாம பெருமளவுல எந்த ஒரு டிசிஷனுமே இல்லாம நீங்க போய் ஆரம்பிச்சுட்டீங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அத வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும்? அங்க ஆல்ரெடி இருந்தா தானே ஏதாவது செய்ய முடியும். அப்படிங்கிறத வந்து பண்ணி இவங்களோட கருத்துக்களா இருக்கும் போல தெரியுது. இது போல அனலிஸ்ட் தரப்பு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது போல மீடியாக்கள் தரப்பு வந்து வர்றது ட்ரூப்ஸ் அனுப்பு அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் மிரட்டிக்கிறார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மிடில் ஈஸ்ட்ல இன்னும் இந்த பதிவ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் பேச்சுவார்த்தை பத்தின எந்த ஒரு பெரிய விஷயமும் வரல. வந்துருச்சுன்னா அடுத்தது பேர பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா, சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னியோட முடிஞ்சிரும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்டோட கருத்துக்கள். அப்படி எதுவும் இல்லாம பேசிக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டு அப்படின்னா, இந்த ஈரான் பிரச்சனை சீஸ் ஃபயர் டீலுக்கு பேசுறதுக்கு நின்னுட்டு இருக்கு. அடுத்து அங்க வந்து பண்ணா ஆல்ரெடி சீஸ் ஃபயர போட்டாங்க. யாரு? ரஷ்யாவும், உக்ரைனும். ஏன்னா, ஈஸ்டர் வருது இல்லையா? ஸோ ஈஸ்டர் ட்ரூஸ் அப்படிங்கவுல புட்டின் அவர்கள் அனவுன்ஸ் பண்ணியிருந்தார். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள். அது ஏப்ரல் 11ப்பா. அதுலருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் சீஸ்ஃபயர் போட்டுக்கலாம் அப்படிங்கவுல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் தலைவரே இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சீஸ்ஃபயர் போட்டது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்க. நாங்களும் அதே மாரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாரி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் ஓகே சொல்லியிருக்கிறார். ஏன்னா முதல்ல இனிஷியேட் பண்ணது இவரு தான். ஈஸ்டர் சீஸ்ஃபயர் குடுங்க, குடுங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ இப்ப புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ்ஃபயர் போட்டிருக்கிறாரு 1 நாள். ஸோ இந்த நாள்ல பயன்படுத்தி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 நாள் ரெஸ்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பிரேக் த்ரூவான ஒரு விஷயம்னா, திரும்பவும் உக்ரைனோட 1000 இறந்த வீரர்களோட உடல்கள ரஷ்ய தரப்பு வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு கைமாறா 41 ரஷ்ய வீரர்களோட இறந்த உடல்கள உக்ரைன் வந்து ரஷ்யா கிட்ட குடுத்துருக்காங்க. அதிகம்ங்க. பிப்ரவரியிலருந்து இப்ப வரைக்கும் நீங்க எடுத்து கணக்கு பார்த்தீங்கன்னா, அதிகம் இது 40ங்கிறது அதிகம். இறந்த ரஷ்யர்களோட உடல் 40 தான். இறந்த உக்ரைனியர்களோட உடல் 1000. இந்த ரேட்டுங்கிறது வந்து பார்த்தா, எண்ணில் அடங்காம போயிட்டு இருக்கு. ஸோ இது அங்க நடக்கக்கூடிய விஷயம். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா, இது போல விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா என்னங்க பண்றது? அப்படிங்கிறது போல பேசக்கூடிய மாரியான ஒரு விஷயம். ஏன்னா, எல்லாரும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலயும் கை வைக்கிறாங்க. பிரச்சனைன்னு வரும்போது இது போல ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா சிக்கலாயிரும் இல்லையா? அதுபோல. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாறி, மாறி. அத ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு போயிருமா? அப்படிங்கிற சிக்கல் வர மாரியான விஷயங்கள். ஏன்னா, அணு உலை அத வச்சு கரண்ட் எடுத்துக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் வேலை செய்யுமா? அப்படிங்கிறது மாரியான யோசனைக்கு வர மாரியான ஒரு குண்டு. விஷயத்துக்கு வாப்பா அப்படின்னு தானே சொல்றீங்க. நார்த் கொரியா ஒரு புது குண்ட சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க.
சக்சஸ் அப்படிங்கிற கிம் ஜாங் உன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா நார்த் கொரியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது வெப்பன். அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வெப்பன் அப்படிங்கிற சொல்றாங்க. கார்பன் ஃபைபர் பாம்ப்ஸ். இது வந்து பிளாக் அவுட் பாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அதுவும் பெரிய ஏரியாக்கள்ல கரண்டே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா, இது போல குண்டுகள் போட்டாங்கன்னா, அது கரண்ட் எல்லாம் போயிரும் அப்படிங்கிறது போல. இந்த உலகமே ஈரான நோக்கி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, பியாங்யாங் அதாவது நார்த் கொரியாவோட கேபிட்டல். ஸோ அவங்க இது போல லேட்டஸ்ட் வெப்பன டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து கிராஃபைட் பாம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சில நேரங்கள்ல பிளாக் அவுட் பாம்ப்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிளஸ்டர் குண்டுகள வந்து சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர். மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இது போல சோதனை அப்டின்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேலை செய்யாது. ஒன்ஸ் இது போல குண்டுகள்னால தாக்கப்பட்டுச்சுன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எல்லாமே கெட்டு போயிரும் அப்டிங்கிறாங்க. ஸோ இந்த உலகம் இன்னும் எத மாரியான தாக்குதல பார்க்க இருக்கு அப்டிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். எல்லாரும் அடுத்த கட்ட யுத்தத்துக்கு டெக்னாலஜி அப்கிரேடேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆயுத குவிப்பு, ஆயுத தயாரிப்பு அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது போல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் பாலிசிஸ். இன்னொரு நாடுகள் மேல தாக்குதல் பண்றது அப்படிங்கிறதோட பல்வேறு விஷயங்கள். அமெரிக்கா அமைதியா பேசி முடிச்சுக்குவாங்களா? இல்ல எஸ்கலேட் பண்ணி பேரழிவுகள சந்திக்க போகுதா இந்த உலகம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை பாய்.